இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இதில் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26 அதிகாரம் 3 வசனத்தை நான் வாசிக்கிறேன். உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். உறுதியாய் பற்றிக் கொள்ளுகிற ஒரு மனது அல்லது உறுதியான ஒரு மனது நமக்கு வேணும். மனிதனுடைய வாழ்க்கையில மன ரீதியான பிரச்சனைகள் தான் அதிகம். மனதிலே உறுதி இல்லாமல் சரீரத்தில் எவ்வளவு பலன் இருக்குது, எவ்வளவோ ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி எவ்வளவு ஆகாரங்களை உட்கொள்கிறாங்க, வாக்கிங் போறாங்க, கவனிச்சுக்கிறாங்க, ஃபாலோ அப் இருக்குது, குட். ஆனாலும் மன ரீதியான பாதிப்பு இருக்கு. இன்னைக்கு மருந்து இல்லாமல் மருத்துவம் இல்லாமல் இன்னைக்கு அலைந்து திரிகிற கூட்டங்கள் தான் ஏராளம். வேதம் தெளிவாக சொல்கிறது, உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட ஆண்டவர் மேல் உறுதியான பற்று இருக்குமானால், அப்படிப்பட்ட மனசு நமக்கு இருக்குமானால் எந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அவர்கள் அசைக்கப்பட மாட்டாங்க, அமர்ந்திருப்பாங்க, அமைதியா இருப்பாங்க, எல்லாவற்றையும் கர்த்தர் மேல் வைத்து தைரியமா இருப்பாங்க. ஆபகுக் என்கிற அந்த புத்தகத்துல வேதத்துல சொல்லப்பட்ட வார்த்தை பார்க்கும் பொழுது 3 அதிகாரம் 17 வசனத்திலே, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகள் பழம் எதுவும் உண்டாகாமல் போனாலும், ஒலிவு மரம் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தை முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவராகிய கர்த்தர் தான் என் பலன். அவர் என் கால்களை மான்களின் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார்னு சொல்லி அறிக்கை பண்ணுகிறார். எல்லா இடமும் ஒன்றுமில்லை, வெறுமையாக போனாலும், தோற்று போனாலும், நஷ்டம் வந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன் சொல்லி. காரணம் தெரியுமா? அந்த மனிதனுடைய மனது உறுதியாய் கர்த்தரை சார்ந்திருக்கிறது, நம்பி இருக்கிறது. வேற எதன் மேலும் மனதை வைக்காமல் கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாய் மாற்றி கொடுப்பாருங்கிற தைரியம் இருக்கிறபடியினாலே சமாதானம் கெடவில்லை, சந்தோஷமும் கடந்து போகவில்லை, சந்தோஷமாக இருந்தாராம். ஒரு வாலிபனுடைய ஒரு கதை குறித்து நான் படித்தேன். அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். அவன் குடும்பத்தார் யாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவர் பற்றி அவர் அறிகிற அந்த ஒரு காரியமும் இல்லை. இவனுக்கு ஞாயிற்றுக்கிழமை தூரம் அதிகாலை எழுந்து ஆலயத்திற்கு போகிற பழக்கம் அவனுக்கு உண்டு. ஒரு நாள் காலையிலேயே ஞாயிற்றுக்கிழமை எழுந்து நல்ல ஒயிட் கலர் டிரெஸ் போட்டு நல்லா நீட்டா புறப்பட்டு ஆலயத்துக்கு போயிட்டு இருக்கிறான். போகிற வழியில குறிப்பிட்ட இடத்துல போகும்போது கால் அப்படி தடுமாறி விழுகிறான். அந்த பகுதி, அந்த தெருவுல சேரும் சகதியமா இருந்தா டிரெஸ் அழுக்கா இருந்தது. அந்த ஒயிட் டிரெஸ்ல அந்த சேர்பட்ட உடனே திரும்ப எந்திரிச்சு பாக்குறான், இப்படி எப்படி கோயிலுக்கு போகிறதுன்னு சொல்லி வீட்டுக்கு வருகிறான். அடுத்துல அதை கழட்டி போட்டு வேற டிரெஸ் போட்டு திரும்ப போறான். 2ஆம் திருப்பு போகும்போதும் அதே மாதிரி என்ன நடக்குது, அந்த இடத்துக்கு போகும்போது ஸ்லிப் ஆகி விழுறான். திருப்பி அந்த டிரெஸ் அழுக்காயிடுச்சு. சரி, இனி எதுக்கு கோயில் போனோம், நமக்கு இன்னைக்கு சரியில்லை பொழுக்க, தடையா இருக்குன்னு சொல்லி அந்த மன ரீதியா அவன் திருப்பி வீட்டுக்கு போயிட்டு உட்காரல. திரும்ப வீட்டுக்கு போய் ரெடியாகி அகைன் மீண்டும் அந்த ஆலயத்திற்கு ஆராதனைக்கு புறப்பட்டு வேகமா போறான். 3ஆம் முறை பார்த்தா திருப்பி அங்க போகும்போது அந்த பக்கத்துல அவன் விழுகிற இடத்துல ஒருத்தர் லைட்டை பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. உட்கார்ந்து ஆச்சரியப்படுறான், என்னடா 3ஆவது முறை இந்த இடத்துல கொஞ்சம் கவனம் போனா ஒருத்தர் லைட்டை பிடிச்சு அந்த வழியை காமிக்கிறது மட்டுமல்ல, அவனுக்கு கரத்தை பிடிச்சு அது கொஞ்சம் அதிகாலை இருட்டோட போனதுனால ஆலயத்தின் வாசல் கொண்டு போயிட்டாரு. கொண்டு போன உடனே இவன் விழல, பத்திரமா போறான். போன உடனே அவருக்கு பார்த்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு, வாங்க நீங்களும் ஆலயத்துக்குள்ள வாங்கன்னா, இல்ல நான் ஆலயத்துக்குள்ள வரமாட்டேன்னு சொல்லி அந்த ஆள் பேசுறாப்புல. ஏன்னு சொல்லி கேட்டா அவன் சொல்றான், நான் முறை நீ ஆலயத்துக்கு அவ்வளவு உற்சாகமா உறுதியா போறதை கெடுக்கணும்னு சொல்லி விழ வச்சேன். நீ விழுந்தும் அந்த டிரெஸ் அழுக்காகியும் திருப்பி ஆண்டவர் மேல இருக்கிற அந்த உறுதியினால, பற்றுனால, அன்பினால வேற டிரெஸ் போட்டு போனத உன்னுடைய ஆண்டவர் பார்த்தாரு. தேவன் பார்த்து உன் வீட்டுல உள்ள எல்லாத்தையும் ரட்சித்துட்டாரு. ஆண்டவர் அறியும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுத்துட்டாரு. 2ஆவது முறை நீ விழுந்த உடனே திருப்பி நீ வீட்டுக்கு போய் பண்ண உடனே
உன்னுடைய தெருவில் இருக்கவங்களாம் இயேசு ஏற்றுக்கிட்டாங்க, எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க, எல்லாருக்கும் ஆண்டவர் அறிவுரை வளர்ந்துட்டாங்க. 3வது முறை நீ விழுந்துட்டேன்னா, ஒருவேளை நீயா தவறி விழுந்தா கூட உன்னுடைய ஆண்டவர் இந்த ஊரையே மாத்திருவாரு. அதனால நீ எப்படியாவது விழாம உன்னை தடுக்கணும்னு நினைச்சுதான் நானே லைட்டை பிடிச்சிட்டு உன்னை பத்திரமா ஆலயத்தின் இதுவரை கொண்டு வந்துட்டப்பா, தயவு செய்து நீ உள்ள போயிரு, நான் போயிருந்தேன், நான் யார் தெரியுமா, நான் தான் சாத்தான்னு சொல்லிட்டு போயிட்டானா. யோசித்து பாருங்களேன், அந்த வாலிபனுக்குள்ள இந்த மன உறுதியை பாருங்க. நான் எப்படியாவது இன்னைக்கு ஆலயத்துக்கு போவேன், ஆண்டவர் இன்னைக்கு ஆராதிப்பேன். தடைகள் இருந்துச்சு, இல்ல தடை பண்ண முடியல, மீண்டுமாய் போய் ஆயத்தமாகி போனான். ஆசீர்வாதத்தை சுதந்திரத்திட்டான். சூழ்நிலையை பார்த்து பின்வாங்கி சோர்ந்து போய் உட்கார்ந்துராதுங்க. இனி அவ்வளவுதான் சொல்லி முடங்கிறாதுங்க. மீண்டுமா முயற்சி எடுங்க, மீண்டுமா ஜெபியுங்க, மீண்டும் ஆண்டோட துணையோடு காரியத்தை நடத்துங்க. ஜெயம் நம்முடைய கரத்துல கர்த்தர் கொடுப்பாரு. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் ஜெய கிறிஸ்து. எல்லாவற்றிலும் துணை நிற்பார், உதவி செய்வார், யுத்தம் பண்ணுவார், வழக்காடுவார், காரியங்களை வாய்க்க பண்ணுவாரு. ஒன்றே அவரை உறுதியாய் பற்றி கொள்ளக்கூடிய மனசு நமக்கு வேணும். எதுனாலும் எனக்கு இயேசுதான், அவர் தான் எனக்கு எல்லாம், ஏன்னா அவர் தானே நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம். ஜெபிப்பு மாண்பின் தகப்பனே, இந்த புதிய நாளை தந்திருக்கீங்க, நன்றி அப்பா. அநேக நேரத்தில் எங்கள் மன ரீதியாய் பாதிக்கப்பட்டிருந்தோம், சோர்ந்து போயிருந்தோம்ப்பா, மனம் தடுமாறுகிறது, அலை மோதுகிறது, இரு மனதுடைய நிலைமைக்கு போயிருந்தோம். அப்படி அல்ல, எந்த சூழ்நிலையிலும் எங்கள் மனம் உம்மை சார்ந்து உறுதியாய் பற்றி கொண்டிருக்கணும்ப்பா. உண்மையை நம்பி இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை எங்களுக்கு இன்னைக்கு ஏற்படுத்தி கொடுங்க. மன ரீதியாய் பாதிக்கப்பட்டு மன வருத்தத்தோடு, மன மடிவோடு, வேதனையோடு, குழப்பத்தோடு இருக்கிற பிள்ளைகளை இன்னைக்கு நினைவு கூர்ந்து மனதில் ஒரு தெளிவை கொடுங்க, மனதில் ஒரு உறுதியை கொடுங்க, மனதில் ஒரு திடனை கொடுங்கப்பா. தட்டி எழுப்பி நீங்க கூட இருக்கிறத காண்பீங்க. பெரிய காரியங்கள் செய்வதற்காய் ஸ்தோத்திரம், வழிநடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். தடைகள் வந்திருக்கலாம், பலவீனங்கள் வந்திருக்கலாம், தோல்விகள் வந்திருக்கலாம், நஷ்டங்கள் வந்திருக்கலாம், ஆனாலும் சோர்ந்து போகாமல் சார்ந்து கொண்டு முன்னேறி செல்லக்கூடிய பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுங்கப்பா. நீர் பின்பாக வைத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போவதற்காகவும் சுதந்திரிக்க நீர் கொடுப்பதற்காக நன்றி. துதிகணமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆண்டவரை உறுதியை பிடித்துக் கொள்வோம். இது நிமித்தமாக நமக்கு நிறைவை கொடுப்பார், குறைவுகள் வராது, சமாதானமும் சந்தோஷமும் எப்பொழுதும் நம்மோடு கூட தங்கி இருக்கும். இந்த சிந்தனையோட நாளை தொடரலாம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம். உறுதியாய் பற்றி கொண்டோ உம்மையை நம்பி உள்ளோ, பூரண சமாதானம் புதிதனில் தருபவரே, தினமும் புதிதனில் தருபவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம்.